ஆத்ம கடவுள் டீம் வந்து கோவில் புனித யாத்திரைக்காக போயிட்டுருக்கோம். இதில் ஒவ்வொரு கோவிலையோட ஸ்பெஷாலிட்டியும் அதோட அற்புதம், அதில் கிடைக்கக்கூடிய பக்தி, அதோட ஞானம் அதெல்லாம் எடுத்து இந்த வீடியோவில் சமர்ப்பிக்கிறோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல்னால் நிறைவேற்றுவாங்க. அதில் நம்ம முனீஸ்வரர் கோயிலில் என்னென்ன வேண்டுதல் நிறைவேற்றுறாங்கன்னு நீங்களே பாருங்களேன். எல்லாமே அவ்வளோ அன்போடையும் கருணையோடையும் பக்தியோடையும் எவ்வளோ பேர் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்க. நம்ம அம்மனை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்க. முருகனுக்காக எவ்வளோ பெரிய காவடி வைத்து எப்படி ஒரு பக்தியோட அவங்களோட பக்தியை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி பக்தியை வெளிப்படுத்தும் போது கடவுள் வந்து உடனே அவங்களோட கண்ணை அவங்க மேலே பார்க்கறதுக்கான விஷயம் நிறைய இருக்குது. கடவுளோட கண் பார்வை கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரியாக பக்தி செய்யணும்னு அவசியம் தான். ஆனால் இந்த மாதிரி பக்தின்றது கடவுளை உடனே பார்க்க வைக்கும். ஏன்னா கடவுள் வந்து சாதாரணமாக அருள் கொடுக்க மாட்டார். அவரோட அருள் பெறணும்னா நம்மளை அந்த அளவு சோதிப்பார். ஏன்னா நீ அந்த அளவு என் மேலே பாசத்தோடு இருக்கியா அப்படின்றத எதிர்பார்ப்பார். பாருங்களேன், எவ்வளோ பெரிய அழகு குத்தி வேல் போட்டு எடுத்துன்னு வராங்க. இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா அவங்களோட பக்தியை குறிக்குது. எந்த அளவு அவங்க கடவுள் மேலே பக்தி வச்சுருந்தாங்கன்னா அந்த அளவு வந்து அவங்க வந்து அதோட பக்தியை பெரியமாக வெளிப்படுத்துவாங்க அப்படின்றத பாருங்களேன். இதெல்லாமே ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா கடவுளோட பக்தியை காட்டுறதுக்கு இவங்களால முடிஞ்ச வழி இதெல்லாம். நம்மளாலலாம் சாதாரணமாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம். ஏன்னா அதுக்காக அவங்க உடம்பை வந்து தயார்படுத்தணும். அது தயார்படுத்துறதே பெரிய விஷயம். ஏன்னா கடவுள் வந்து அவங்கக்கிட்ட அனுகிரகம் கொடுத்துருக்காரு, மற்றவங்களுக்கும் இதை தெரிவிக்குங்க அப்படின்ட்டு எல்லாமே பார்த்து அதை நம்ம